பராசக்தி சிவகார்த்திகேயன் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் பராசக்தி. சுதா கொங்கரா இயக்கியிருக்கிற படம். இந்த படம் வந்து 1960களில் நடந்த மொழி போர், அதாவது ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த போராட்டம், அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த அந்த காலகட்டங்களில் வந்து மொழிப்போர் திமுக மிகப்பெரிய அளவில் அதை கையில் எடுத்து அந்த போராட்டத்தை நடத்தி ஆட்சி மாற்றத்துக்கே ஒரு காரணமாக இருந்தது. அதாவது ஆட்சி மாற்றத்துக்கு பல காரணங்கள். அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட உணவு பஞ்சம், மிகப்பெரிய உணவு பஞ்சம் இருந்தது. காங்கிரஸ் காலகட்டம், பக்தவச்சலம் இப்போ முதல்வராக இருந்தார். அப்போ ஏற்பட்ட உணவு பஞ்சம் நம்பர் 1. நம்பர் 2, அறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்படுத்திய வானவில் கூட்டணி, அதாவது ரெயின்போ அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. ரெயின்போ அலையன்ஸ்னால் எல்லா கட்சியும், அதாவது ராஜாஜி ஆரம்பித்து கருத்து வேறுபாடு இருந்தாலும் எல்லா கட்சியும் ஒரே குடையில் கொண்டு வர்றது. ஸோ அப்படி கொண்டு வந்தார் அறிஞர் அண்ணா. அதுக்கப்புறமாக மிக முக்கியமாக அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம், மொழிப்போர் போராட்டம். அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வந்து எம்ஆர் ராதா சுட்டது. இது எல்லாம் சேர்ந்து தான் 1967 ஆட்சி மாற்றத்துக்கே காரணமாக இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்த மொழிப்போர், அந்த படத்துடைய ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் நடக்க போகுது. அதுக்கு அது ஏன்னா பொங்கல் ரிலீஸ். அந்த படம் 9ஆம் தேதி, பொங்கலுக்குன்னா 9ஆம் தேதி ரிலீஸு. சாரி, ஜனவரி 9 வந்து இது ஜனநாயகன், ஜனவரி 14 இந்த படம் ரிலீஸு. அந்த படத்துக்கான ஆடியோ ட்ரெய்லர் லான்ச்சு அது வந்து ஜனவரி 4 நடக்குதுங்கிறாங்க. அது வந்து உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2 பேரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இது வந்து SK25 சிவகார்த்திகேயனோட 25வது படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னா, இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே வருவாங்க. அந்த படம் விஜயோட படம் வந்து மலேசியாவில் ஆடியோ லான்ச்சு. அதில் வந்து பெரிய நட்சத்திரங்கள் யாரும் கலந்துக்கல. ஏன்னா அவர் எல்லார்ட்டையும் சண்டை போட்டு வச்சுருக்காரு. எல்லாரையும் வந்து காயப்படுத்தி, அவங்க ஃபேன்ஸ் வந்து எல்லாரோடையும் சண்டை போட்டாங்கன்னா யாரும் எப்படி வருவாங்க? ஸோ இதுதான் இப்போதைய நிலைமை. கமல், ரஜினி இதில் கலந்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க பராசக்தி ஆடியோ ட்ரெய்லர் லான்ச்சில். டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் ரஜினிகாந்த் ராஜ்கமல் படத்தை இயக்க போகிறார் அப்படின்னு அடிபடுது. ஸோ ராம்குமார் பாலகிருஷ்ணன் டான் பிக்சர்ஸ்க்கு சொன்ன கதையை தான் படமாக்க போகிறாரு. அதனால டான் பிக்சர்ஸ் NOC வாங்கணுங்கிறாங்க. ஸோ இதில் எந்த சிக்கலும் இருக்காது. ராஜ்கமலை பொறுத்தவரை ரெட் ஜெயண்டாக இருக்கட்டும், டான் பிக்சர்ஸாக இருக்கட்டும், STRஆக இருக்கட்டும், எல்லாரோடையும் நல்ல நட்புணர்வில் இருக்கிறதுனால யாருமே பிரச்சனை பண்ண மாட்டாங்க. சிம்புவும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருவார். டான் பிக்சர்ஸை வாங்கினதை அவங்களும் நமக்கு NOC கொடுத்துருவாங்க. ஸோ ரஜினிகாந்த் படத்துக்கு ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய அந்த கதையில தான் படம் தயாராக போகுது அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்டாக வருது. ஸோ அதனால அதில் எந்த சிக்கலும் இருக்காது. ராஜ்கமல் அதை அழகாக புத்திசாலித்தனமாக கையாண்டு அந்த ராம்குமார் பாலகிருஷ்ணனை படத்தில் கொண்டு வந்துருவாங்க.